இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் தான். ஒரு சின்ன ஸ்டோரி தான் அந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. பட் அந்த சின்ன ஸ்டோரிய வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்பவே ஜவ்வா இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நிறையாவே ட்ராக் ஆகுற மாதிரி சீன்ஸ் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே படம் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ரொம்பவே ட்ராக் பண்ணி படத்தை வச்சிருந்தாங்க. அங்கங்க காமெடி சீன்ஸ், அங்கங்க எமோஷனல் சீன்ஸ் வந்து வச்சு ஒரு ரோலர் கோஸ்டர் ஸ்க்ரீன் பிளே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு படமா இல்லாம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு படமாவே ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஒரு கேரக்டர் வருவார்ல, அந்த கேரக்டர் மாதிரி ரொம்ப ஆக்டிவா, ஹைப்பா, த்ரூ அவுட்டாவா நடிச்சிருக்காரு. பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காரு. அவர் பார்த்தான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு வச்சிருந்தாங்கன்னா படம் அவ்வளவா அந்த டிராக் ஆகிறது வந்து அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. இன்னும் இந்த படம் வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் மக்கள் கிட்ட வந்து சாதாரணமா போய் சேர்ந்துரும். இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் மக்களுக்கு இந்த படம் அவ்வளவா ரீச் ஆகுமான்னு தெரியல. பட் அதெல்லாம் வந்து அவங்க மென்டாலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். அவங்களுக்கு இந்த படம் நல்லாவே ரீச் ஆகும். நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கும். ஆக மொத்தத்துல நிறைய குடும்ப பிரச்சனைகளையும் அதுக்குண்டான சொல்யூஷன்ஸையும் நம்ம கண் முன்னாடி காட்டுற இந்த தலைவன் தலைவி குடும்பங்களுக்கு மட்டும் கொண்டாடும் வெற்றி.